Hi friends, welcome to Annams Health Recipes. Hi friends, கிருஷ்ண ஜெயந்தி வரப்போது நம்ம இன்னைக்கு உப்பு சீடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அரிசி மாவு 1 கப், உளுந்த மாவு 2 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், எள்ளு 3/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போ உளுந்த மாவு இருக்கு இல்லையா, அதை வறுத்து அரைச்சி சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லா பொருளையும் ஒரு பவுலில் போட்டுக்கணும். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கணும். எக்ஸப்ட் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. அதனால மற்ற எல்லா ஜாமானையும் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கணும். போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லாம் தேங்காய், உப்பு, வெண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எள்ளு வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம், கருப்பு எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்ல சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். மாவை ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிக்க கூடாது, சாஃப்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்திங்கன்னா காஞ்சு போயிடும். கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக, ரொம்ப டைட்டாக உருட்டக்கூடாது, லைட்டாக உருட்டணும் ரவுண்டாக. இது உடனே பொரிச்சாதான் வெடிக்கும். அதனால என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் உருட்டி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இல்லை நீங்கள் ஒரு துணியில் கூட போட்டுக்கலாம். அப்போ அந்த ஈரத்தை எல்லாம் அந்த துணி உறிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் பொரிக்கலாம். சீடை வெடிக்காது. நல்லா காஞ்சிருச்சுனாலுமே வெடிக்காது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஈரத்தோடு போட்டோன்னா தான் வெடிக்குங்கிற பயம். அப்புறம் நல்லா சலிச்சுக்கணும் மாவெல்லாம். ஏன்னா அந்த குருணை மாதிரி சின்ன சின்னதாக இருந்தாலும் எண்ணெயில் போடுறச்ச வெடிக்கும். இதெல்லாம் தான் நம்ம சீடை போடுறச்ச கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சிலர் அந்த ஒவ்வொரு சீடையும் கூட ஒரு குச்சியால் குத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் லைட்டாக அந்த ஏர் உள்ளே போச்சுனாலே வெடிக்காது. அதுதான் அதுக்கான ரீசனு. அதனால லைட்டாக உருட்டிக்கங்க. ஒரு வானலியில் அப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் சூடான பிறகு. ஏன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா சீடை செவந்து போயிடும், உள்ளே வேகாது. அப்புறம் போடுறச்ச மாத்திரம் அடுப்பை கூட்டி வச்சுக்கணும், அப்புறம் குறைச்சிடணும். அப்படி நல்லா வேக விடணும். கிளறி கிளறி விட்டு அது நல்லா எல்லாம் ஒரே மாதிரி பொன்னிறமாக வந்ததும் நல்ல ஒரு கரண்டியில், எண்ணெய் வடிகிற மாதிரி கரண்டி இருக்கு இல்லையா, வலைக்கரண்டி, அதில் எடுக்கணும். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் போட்டோன்னா எண்ணெய் எல்லாம் அதில் அப்படியே வடிஞ்சிரும். அப்புறம் நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இது 15 நாளைக்கு நல்லா கெடாமல் இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா, எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.